Hello friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கிறிஸ்மஸ் பெல் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பெல் ஷேப்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதனுடைய கழுத்து பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன பெல் மாதிரி இருக்கும். இப்ப இத நம்ம கலர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணாலும் அது கூட கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உறிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பெல்லுக்குள்ள வைக்கிறதுக்கு சின்னதா பால் செய்ய போறோம். இது செய்யறதுக்கு நான் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்க ஸ்பாஞ்சுக்கு பதிலா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபாயில் பேப்பரை வச்சு சுத்திடலாம். இப்போ பூ செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பி எடுத்து அந்த பால்ஸோட நல்லா கனெக்ட் பண்ணி அதை ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி டிசைனர் லேஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த பெல்ஸை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இப்ப காம்பஸ் இல்லைன்னா ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இதோட மூடியில ஒரு சின்னதா ஹோல்ஸ் போட போறோம். இந்த ஹோல்ஸ் வழியில நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த வயர் எக்ஸ்டென்ஷனை வந்து உள்ள விட போறோம். இப்ப இந்த ஒயர் முழுசா வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதனுடைய இடப்பட்ட இடத்துல கொஞ்சமா மடக்கி விட போறோம். இப்ப கிளிட்டர் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பெல்ஸை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னும் 2 பெல்ஸையும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்ப 2-3 கலர்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸை யூஸ் பண்ணி எல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இலைகளை எல்லாம் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி ஒரு புது டிசைனை உருவாக்கலாம். இப்ப இந்த டிசைனை ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அந்த பெல்ஸ் மேல ஒட்டிடலாம். இந்த ஹேங்கிங் செய்யறதுக்கு நான் தென்னை மரத்தோட குச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச குச்சியை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பெல்ஸோட அந்த எக்ஸ்டென்ஷன் வயர் எடுத்து அந்த பிரான்ச்சஸோட சேர்ந்து கட்டி விட போறோம். பாக்கறதுக்கு இந்த பெல்ஸ் எல்லாம் அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து கீழே தொங்குற மாதிரி தெரியணும். இப்போ ஒரு டிசைனர் கயிறு எடுத்து இதுக்கு தேவையான ஹேங்கர் நம்ம செஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை தொங்க வைக்க போறோம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இலைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். ரேண்டமா எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா கிளைகள்லயும் நம்ம ஒட்டிடலாம். ஃபினிஷிங் டச்சுக்காக ஃபேரி லைட் ஆட் பண்ணிருக்கேன். ஃபேரி லைட் வெளியே இருந்து பாக்கறதுக்கு அது போட்டிருக்கிறதே தெரியாது. ஆனா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஹேங்கிங்கை நீங்க ஹோம் டெக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விதமான பெல்ஸ் செஞ்சு அதை வேற வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பெல் செய்யற ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.